ஹலோ, என்னம்மா? நானா கைலாசம் பேசுறேன். என்னது கைமாசமா? என்னம்மா இது? எனக்கு ஒரு புது பேரை வைக்கிறீங்க. யாரு? செல்வநாயகத்தை கேக்குறீங்களா? அவர் மேல இருக்காரு. ட்ரங்காலா? ட்ரங்காலா? ட்ரங்காலா இப்படியே பேசுறது? இங்கிலீஷ்ல பேசுனீங்க. கொண்டாடி தமிழ்ல பேசுனா கக்கதா? இங்கிலீஷ். ஹலோ, who is speak the ட்ரங்காலே? my சிகாமணி. I love you the darling. இடியட்டா மாடியில் தான் இருக்காரு. என்ன சொல்றீங்க? ஃபூலா? என்ன கோவமா பேசுறீங்க? நோ தி கோவம். Yes, the master is coming. Come to the master, the trunk holder speaking. I am loving the darling. Come, master. ஹலோ, நான் தான் செல்வநாயகன் ஸ்பீக்கிங். நானும் இதே தான் சார் சொன்னேன். யாரது? ரவியா? ரவி, லண்டன்ல இருந்து பாம்பேக்கு எப்போ வந்த? இங்க எப்போ வர? உன்விக்கா? நோ, இட் இஸ் டூ லேட். நாளைக்கே வந்துரு. வரப்போ அம்மாவை கூட்டிட்டு வந்துரு. ராதாவா சவிக்குமா இருக்கு? நீ வந்ததும் பேசிக்குவோம். அப்ப போன் வச்சுட்டுமா? வெரி குட். ஒரு குட் நியூஸ்மா. நாளைக்கு உன் அத்தா ரவி வரான். காலையில ஏர்போர்ட் போட்டு தயாரா இருக்கும். அத்தா வர்றாருன்னு சொன்ன உடனே என்ன சந்தோஷம் பார்த்தீங்களா? பின்ன என்னய்யா, ராதாவுக்கு ரவி, ரவிக்கு ராதான்னு ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சே. அப்போ வந்த உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சு கண்டிப்பா பண்ணிடுவோம். சவிக்குமாப்பா? இருக்கமாமா சார், நான் தான் சிகாமணி, கலெக்டர். எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு? பில் கலெக்டர் நம்ம பண்ணையில. ஓஹோ, பக்கத்தில் நிக்கிறவன கௌரவமா இருக்க விட மாட்டாரு. ரவி, இவங்கதான் மிஸ்டர் கண்ணன், நம்ம பண்ணோடைய நிர்வாகி. கண்ணன், இவங்க தான் எங்க அம்மா. அப்படியா? அதாவது எங்க அக்கா. மிஸ்டர் ரவி, இங்க வாங்க. இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம்மா. வணக்கம் முதலாளி. முதலாளியா? என்னம்மா அது? நான் உங்க பிள்ளை மாதிரி சின்ன பையன், என்ன போய் முதலாளிங்கிறீங்களே? ஆஹா, அப்படி சொல்லாதீங்க. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் நீங்க முதலாளி தானே. பாக்கியம், நீ இங்கே இருக்க? ஆமாம்மா. ரவி, பாக்கியம் இது நம்ம வீட்டுல தான் வேலை செஞ்சிருக்கு. ஆடா, என்ன ஒற்றுமை. எங்க அம்மா உங்க அம்மாட்ட வேலை செய்யிருந்தாங்க. இப்ப நான் உங்ககிட்ட வேலை செய்யறேன். உங்ககிட்டேன்னு சொல்லாதீங்க, உங்க கூட சேர்ந்தேன்னு சொல்லுங்க. என்னையா அண்ணன் விஷயம் தானுங்க. நம்ம குழந்தை குதிரையில போச்சு. என்ன ஆச்சு தெரியுங்களா? என்னையாச்சு? குதிரைக்கு வெறி முடிச்சு 4 பாய்ச்சல்ல ஓட ஆரம்பிச்சிருக்கீங்க. குதிரையா 4 கால தானையா ஓடும்? சாதாரணமா ஓடலீங்க. காடு மேடு பள்ளம் வனாந்துரும். குழந்தை கீழே, குதிரை மேல. காப்பாத்துங்க அலறல். அப்புறம் என்னையாச்சு? நான் காப்பாத்துறேன். அப்பா, இத சொல்றதுக்கு ஐயா இவ்வளவு இழுவ? நான் என்னமோ பயந்தே போயிட்டேன். ஏயா கணக்கு பிள்ளை, உனக்கு ஏதையா இவ்வளவு வீரம்? வீரம் இல்லைங்க, விசுவாசம் இருக்கு. குழந்தைய காப்பாத்தின உடனே கழுத்துல கிடந்த சங்கிலிய கழட்டி ஏன் கழுத்துல போட வந்தது. உன் கழுத்துல கடமையத்தாமா செஞ்சேன். எஜமா என்ன கவனிப்பாருன்னு சொல்லிட்டு நேரக்கே வரேன். கவனிப்பாருன்னு சொல்லிட்டு நேரம் இங்க வந்துட்டேன். கணக்கா? நீ கணக்காதான் பேசுற. இல்ல வச்சுக்க, சில்லற மாதிரி தோத்துங்களா? இல்ல உனக்கே. எனக்கு 100 ரூபாய் எனக்கேவா? ஏண்டா இவருக்கு எதுக்கு சார் பணம்? குதிரை மிரண்டதை இவரை பார்த்துதான். ராதாமாவை காப்பாத்தினதே நான் தான் சார். போய் நடந்தது அவ்வளவு போயிட்டேன். என்னைய போய் சார் நடந்தது நான் சொல்றேன் சார். இப்ப நீங்க தான் குதிரை ஒத்துக்காதீங்க. இல்ல சரி, இவரே குதிரையா இருக்கட்டும் சார். குதிரை கிளாக் கிளாக்னு வேகமா வருது. நான் தானாகார மாதிரி ஸ்டாப்னு கையை காட்டுறேன்.
உடனே குதிரை அப்படியே சக்கு நின்னுச்சு சார். அது என்னமோ தெரியல சார், என் முகத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்குது சார். என்ன சார் அது? பாவம் பாத்தீங்களா, இவன் முகத்துல இருக்கிறது இவனுக்கே தெரியல. குழந்தை ஆயிரத்துன்னு சொன்னாங்களே, அடிக்கடி பட்டுச்சாமா? கையில அடிபட்டு எனக்கு இல்லப்பா, கண்ணனுக்கு. அந்த கண்ணு இங்க எங்கம்மா வந்தான்? இந்த கதாநாயகன் இருக்கானே, எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். அப்படியா? வேணுமா சார்? வச்சுக்கோங்க, அதெல்லாம் நான் ஒண்ணும் தப்பாக நினைக்க மாட்டேன் சார். அப்பா, கண்ணன் தான்ப்பா என்ன காப்பாத்தினாரு. ரொம்ப தைரியம் அவருக்கு. ஆமாமா, இந்த பண்ணை இவ்வளவு சீரும் சிறப்புமா இருக்கிறதுக்கே அவன். உங்க வாழ்த்துக்கு என் பிறந்த நாள். என்னடா இது வந்து உங்க பிறந்த நாளைக்கு வாழ்த்து. அதுக்கா இப்படி வளர்ற? மடையா என்ன பிறந்த நாள் முதலாளிக்கு இல்ல, ரவி தம்பிக்கு. ஆமா, நீங்க தானே சொன்னீங்க முதலாளி வீட்டுல பிறந்த நாள்னு. ஆமா, முதலாளி வீட்டுல பிறந்த நாள்னு சொன்னேன். முதலாளிக்கா பிறந்த நாள்னு சொன்னேன்? ஐயா, நான் வீட்டை விட்டேன், முதலாளியை விட்டுக்கிட்டேன். காலை பிடினா வாழை பிடிப்ப, உன்னை எவன் கணக்குல சேர்க்கறான்? அடாடாடாடா, உங்க சண்டையே பெருசா போச்சு. உள்ள போய் வேலையை பாருங்க, போங்க. அதானே, வேலையெல்லாம் இல்ல, வர வர வளவளன்னு பேச்சு ரொம்ப அதிகமா போச்சு உங்க கிட்ட. பாவம், இந்த முறை மன்னிச்சிருங்க, சின்ன பையன். ஐயா என்ன சொல்றான்? கேட்டு சொல்றேன். நானே கேட்டுக்கிறேன். கேடு கேடு. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. பாக்கியம், ஏன் இவ்வளவு நேரம்? ஹலோ கண்ணன். இந்தாங்க, இந்த ஏழையினுடைய சின்ன பரிசு. இதுவா சின்ன பரிசு? உள்ளங்கைக்குள்ள உலகத்தையே அடக்கிட்டீங்க மிஸ்டர் கண்ணன். நான் படிச்ச வெளிநாட்டுல எல்லாம் நம்ம குரலுக்கு இருக்கிற மதிப்பை கண்டு எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா? வாங்க. இத போட்டுங்க. எனக்கு இதெல்லாம் ஒத்துக்காதீங்க, வேணாங்க. கண்ணன், நம்ம ரெண்டு பேரும் ஒரே நாள்ல பிறந்தோம், உடையும் ஒன்னா இருக்கணும். நம்ம ரெண்டு பேர் உள்ளந்தான் ஒன்னா இருக்கு, உட ஒரே மாதிரி தானே என்ன? கண்ணன், இப்ப நீங்களா போட்டுக்க போறீங்களா இல்ல விடமாட்டிக்க போட்டிருக்கு? அன்புள்ள நண்பர்களே, ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நான் பிறந்த இந்த நாள்ல தான் என் ஆருயிர் நண்பர் கண்ணனும் பிறந்திருக்கார். ஆகையினால இந்த பிறந்த நாள் விழா எங்க ரெண்டு பேர் சார்பாக நடத்தப்படுது. வாங்க மிஸ்டர் கண்ணன், வாங்க. Happy birthday to you. Happy birthday to you both. சார், எனக்கு இவ்வளவு உயர்ந்த மரியாதையா? நான் ஒரு சாதாரண வேலைக்காரர் சார். அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களை என் சொந்த சகோதரர் தான் நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்க இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் முடியாது. நான் ஒரு இருக்கேங்கிறத மறந்துட்டு நீங்க ரெண்டு பேர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளுங்கிறது என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே நேற்றுக்கு தான் தெரியும். என்ன இது, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? பெரிய மனுஷங்க வீட்டுல எல்லாம் ஒரு பிறந்த நாள்னா ஒரு ஐயா பாடணும், ஒரு அம்மா ஆடணும். இங்க ரெண்டு அம்மா இருக்கீங்க, இது ரெண்டு ஐயா இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் பாடுங்க, ராதா அம்மா ஆடட்டும். நோ நோ ப்ளீஸ். எஸ் எஸ் ப்ளீஸ். கம் ஆன் ராதா, கம் ஆன். ராதா 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 ராதா, ஏமா கோவமா இருக்கிறேன்? சொல்லிட்டு கோச்சிக்குமா? ஏப்பா, இப்பதான் முதல் தடவை அந்த ஊருக்கு வரேன் தெரியுமில்ல? ஆமா, நான் வரப்போற தேதி, ரயில் நேரம் எல்லாம் கரெக்டா எழுதுனேன்ல. எழுதிருந்தியே. உங்க பண்ணையில நிறைய கார ஆளுங்க இருக்காங்கல்ல? இருக்காங்க இருக்காங்க. பின்ன ஏன் சேர்த்த கார் அனுப்பல? கார் வரலையா? கைலாசத்தை அனுப்பிச்சிருந்தமா? கைலாசத்தை கைலாசமும் வரல, வைகுண்டமும் வரல. இந்நேரம் எங்க அம்மா மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நான் அவ்வளவு தூரம் அம்போ நடந்து வந்தேன். ஏண்டா கண்ணு, காலெல்லாம் ரொம்ப வலிக்குதா? ஆமாமா, கால் வலிக்குது. ஸ்டேஷன்ல 27 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் அலைஞ்சதாங்க மிச்சம். குழந்தை வரலீங்க. குழந்தை வரலையா? ரயில்லயும் வரல, இன்ஜின்லயும் வரல.
நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு தானே போனீங்க? பின்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம். உன்னோட நான் வந்தேன்ல, அதனால கேக்குறாரு. இன்னைக்கு பாருங்க அதிசயமா ஒரு பொண்ணு கூட வரலீங்கண்ணா. அடாடா. ஆமா பெரியம்மா, ஆமா இன்னைக்கு இருங்க சார், நீங்களே சொல்லுங்க சார். என்னடா இது கடுதாசி எழுதினுவேன், அப்பா வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு, நாம நேரத்துல போய் சேருவோம்னு ஒரு பொண்ணுக்கு துடிப்பு வேண்டாமா சார்? யோ, உங்களுக்கு அறிவு மட்டும் இல்லையா, பார்வையும் மழுங்கி போச்சு. சரியா சொன்னீங்கப்பா. அப்பாவா? இதாயா என் மக ராதா, நல்லா பாருங்க. ராதா வரலன்னு சொன்னீங்களே, உங்க கண் என்ன முதுகலையா இருக்குது? முண்டம் உன் கண்ணை நான் பாக்கெட்ல வச்சிருந்த சோம்பேறி. வேண்டாங்களா? அதுல பாருங்க, குழந்தைய நான் நல்லா பார்த்தேன். ஆனா அந்த கிரிக்கெட் ஆடுற பையன் மாதிரி தெரிஞ்சது விட்டுட்டு வந்து. ஏமா பட்டணத்துல புடவையே கிடைக்கலையா? இங்க இருந்து போகும்போது 4 புடவை வாங்கிட்டு போங்க. அந்த புடவையை வாங்கி நீயே கட்டிக்க. செய்யறதெல்லாம் மடத்தன பேச்சு மட்டும். பரவாயில்லப்பா, அவங்கள விட்டுடுங்க. ஸ்டேஷன்ல இருந்து நான் தான் கொஞ்சம் அவசரமா வந்துட்டேன். கரெக்ட், டிக்கெட் வாங்காம வந்தா அப்படிதான் அவசரமா ஓடி வந்துடணும். உன் புத்தியை இங்க சொல்லிட்டு இருக்கியா? புடவையில சொன்ன உன்னைந்தாயா போயா? சார் அதுல பாருங்க, அவர் எப்பவுமே சொன்ன உடனே இடத்த விட்டு போக மாட்டாரு. வயசாச்சு வழிய போகவே மாட்டாரு சார். அம்மா குளிச்சிட்டு சாப்பிட்டு. சரி. அண்ணே 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 அண்ணே, என்ன இன்னுமா வேலை செஞ்சிட்டு இருக்க? வயிற்று பழப்பு. ஐயோ பாவம். இந்த அண்ணே பட்டாணி ஆ காட்டினாதான். முடியாது 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 முடியாது. லட்சணமா இல்லையா? அடக்கமா இருக்க வேண்டாம். பட்டாணி ரொம்ப சூடா இருக்கு, பிரமாதம். போதுங்க. நல்லா இருக்கு. இன்னொன்னு அம்மா. ஏமா எதுக்கு இந்த காக்கா? எனக்கு தான் ரேடியோ பார்த்து எப்ப கல்யாணம் நடக்கும்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. பட்டாணி கொடுத்தேன்ல, இப்ப சொல்லனே. இந்த உலகத்தை நீ எப்படி பழக்க போறேன்னு தெரியல. சரியான பைத்தியம். எப்ப பார்த்தாலும் பைத்தியம் பைத்தியம்னு பாத்துக்கிட்டே இருறேன். எனக்கு ஒரு நாளைக்கு பைத்தியம் பிடிக்கத்தான். பைத்தியம் பிடிக்கட்டும், ஆனா கல்யாண பைத்தியம் பிடிக்க வேண்டாம். போங்க. டாடா. ஐயோ